Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்க நான் மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAU கவுன்சிலிங் பத்தின அப்டேட் தான் வந்து பார்க்க போறோம். ரீசன்ட்டா சில பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டது preference வந்து எப்படி கொடுக்கணும்? நான் வந்து 180 கட் ஆஃப் வச்சிருக்கேன். எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் அலாட் ஆகணும்னா நான் எப்படி வந்து preference வந்து செட் பண்றது? அஃபிலியேட்டட் காலேजेस எதெல்லாம் வந்து பின்னாடி வைக்கலாம்? இது போலலாம் வந்து கேட்டிருந்தீங்க. சோ ரொம்ப சிம்பிள் தான். சோ உங்களோட கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 190 பிளஸ் இருக்கு அப்படினா உங்களுக்கு தாராளமா கவர்மெண்ட் காலேஜ் வந்து கிடைக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் காலேजेस எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருங்க. எனக்கு வந்து ஏசியன் டாரே கோயம்புத்தூர் தான் வேணும்னா கோயம்புத்தூர்ல என்னென்ன கோர்ஸ் எல்லாம் இருக்கோ எல்லாமே வந்து ப்ரிஃபரன்ஸ்ல கொடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருக்க எல்லா கவர்மெண்ட் காலேஜுமே வந்து ஃபர்ஸ்ட் நீங்க கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க அஃபிலியேட்டட் காலேजेस வந்து கொடுங்க. ஸோ 190 அண்ட் அபவ் இருக்கவங்களுக்கு கண்டிப்பா வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல ஏதாச்சும் ஒன்று அலாட் ஆகிரும். நெக்ஸ்ட் 180 to 190 கட் ஆஃப் குள்ள இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குமே கவர்மெண்ட் காலேஜ் வந்து அலாட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து இந்த கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு அலாட் ஆச்சு. ஸோ நீங்களுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கவர்மெண்ட் காலேஜஸை கொடுங்க. ஸோ என்னென்ன கோர்ஸ் எல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருங்க. ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு அலாட் ஆகி வந்துடும். அதனால் நீங்களுமே கவர்மெண்ட் காலேஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அஃபிலியேட்டடுக்கு வாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 160 170 இது போல் வந்து கட் ஆஃப் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் அலாட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமானது தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா 180 to 200 இருக்கவங்களுக்கே வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லா கவர்மெண்ட் காலேஜஸுமே அலாட் ஆகிரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஃபிலியேட்டட் காலேஜஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப் அஃபிலியேட்டட் காலேஜஸில் வந்து நான் பிளேஸ் ஆனால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஃபிலியேட்டட் காலேஜஸை வந்து கொடுக்குறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ கேட் தேனியாக இருந்தாலும் சரி இல்லை வானவராயனாக இருந்தாலும் சரி அதுபோல் நீங்கள் அஃபிலியேட்டட் காலேஜஸில் நீங்கள் எதில் படித்தா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குமோ இல்லை ஆதிபராசக்தி எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஆதிபராசக்தியை வந்து ஃபஸ்ட்டாக கொடுக்கலாம். ஸோ உங்கள் கட் ஆஃப் பேஸ் பண்ணி உங்களுக்கே தெரியும் எனக்கு வந்து கவர்மெண்ட் தான் கிடைக்கும், எனக்கு வந்து ப்ரைவேட் தான் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கே ஒரு சின்ன ஐடியா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிஃபரன்ஸ் வந்து செட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் 150க்கு பிலோ இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் அஃபிலியேட்டடும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி. டயர் 2ல் இருக்க காலேஜஸ் தான் வந்து கிடைக்கும். ஸோ 150 பிலோ வந்து நீங்கள் கட் ஆஃப் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அஃபிலியேட்டட் காலேஜஸ் எல்லாமே கொடுங்க. அதில் ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு அலாட் ஆகிடும். ஸோ அப்ளை பண்ணுறவங்க ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே சீட் வந்து கிடைக்கும். லாஸ்ட் டைம்லாம் ஸ்பாட் அட்மிஷன்லாம் போட்டு நிறைய சீட்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருந்தாங்க. ஸோ ப்ரிஃபரன்ஸ் வந்து எப்படி செட் பண்ணுறது, எப்படி வந்து நான் வந்து நல்ல காலேஜை வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணுறது, எனக்கு இந்த காலேஜஸை பற்றி எந்த ஐடியாவுமே இல்லைனா நான் வந்து டாப் 10 அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா என்னோட ஐடியா வச்சு அந்த அஃபிலியேட்டட் காலேஜஸை பற்றி நான் இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கேன். அதை ஒன்ஸ் செக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் வைக்கும் போது ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாம் வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த டாப் 10 அஃபிலியேட்டட் காலேஜஸை வைங்க. ஸோ இது போல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து சீட் வந்து அலாட் ஆகி கிடைக்கும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் தான் வந்து ஃபஸ்ட்டாக கம்ப்ளீட் ஆகும். ஸோ 2 monthsக்குள்ளே ப்ராசஸ் எல்லாம் 1 by 1 வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிப்பாங்க. கட் ஆஃப் ரொம்ப லோவாக இருக்குது, பட் நல்ல காலேஜில் சீட் வேணும், டொனேஷன் இல்லாமல் சீட் வேணும், லோ பட்ஜெட்டில் வந்து இருக்க காலேஜ் வேணும், இது போல் என்ன குவரிஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வைக்கிறேன். தேவைப்படுறவங்க என்னை டேரெக்டாக வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி 180 ப்ளஸ் இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜஸை கொடுத்துட்டு அஃபிலியேட்டடை கொடுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 160 170 இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான கவர்மெண்ட் காலேஜை மட்டும் டாப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அஃபிலியேட்டடை கொடுங்க. 150 பிலோ இருக்கவங்க நீங்கள் அஃபிலியேட்டடை ஃபஸ்ட்டு வந்து வைக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சீட் வந்து அலாட் ஆகி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தராக உங்களுக்கு என்ன குவரிஸ் இருந்தாலும் என்னை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.